வணக்கம் அணில மக்களே. ஆக்சுவலாக எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காரைக்கால் தாங்க. காரைக்காலில் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டு நாளைக்கும் நாளானைக்கும் நடக்க போகுது. அதனால் வந்து நைட்டாக வந்து இங்கே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் காட்டுறேன். ஸோ என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி பேக் ட்ராப்ங்க பெருசு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20க்கு 10 அந்த உள்ள தெரியுதா, அந்த ஃப்ளக்ஸ் சைஸு ஃபுல்லாக மறைஞ்சிரும், அந்த அளவுக்கு வச்சுருவாங்க. தென் ஆடியன்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், இங்கே உட்காந்துருவாங்க. ஆனால் என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு 2 நாள் முடிஞ்சால் நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2 ஏணியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்களே, மேலே அந்த JBL ஸ்பீக்கர் வந்துடுங்க. தென் அந்த இடத்துல வந்து டிஜே ஆப்ரேட்டர் உட்காந்துருவாங்க. எல்இடி வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ அந்த இடத்துல தொங்க போகுது, மேலே போய்டும். அடுத்த நெக்ஸ்ட் லைட் செட்டிங்னா ஸோ பேனல்லாம் டபுளாக கோத்துட்ருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குல்ல எல்லா பேனாலையும். ஏன்னா டைம் இல்லாதனால தான் தனித்தனியாக இருக்குது. இல்லைனா வரிசெல்லாம் வச்சு நம்ம வந்து பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணிடுவோம். மருந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலேயும் போயிடும் பேனா. போயிட்டு இவ்வளோ பெருசு. பயங்கரமாக இருக்க போகுது. நாளைக்கு 2 நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். இங்கே மட்டும் கிடையாது, சவுத் இந்தியா ஃபுல்லாக. தென் வந்து அந்த அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா, 3 பாக்ஸ் இருக்கா, அதை அங்கே வச்சுருவாங்க. அங்கே ஒரு எல்இடி பெருசாகும். 2 வண்டியிலங்க. ஒரு தான் நம்ம வண்டியில் 7 பேனல் ஏறும், அது 10ல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் ஃபுல்லாக கேரி பண்ணி கொண்டு வந்துட்டோங்க. ஸ்பீக்கராக இருக்கட்டும், அல்லது வந்து அந்த டிஜே ஐட்டம்ஸ்லாம் இருக்கட்டும். இந்த பேனல்லாம் இப்போ மேலே ஏறப்போது பயங்கரமாக இருக்கும். இந்த பேனல் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வச்சுருவாங்க லாஸ்ட்டில். ஏன்னா ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்கோம், தெரியாதுல்ல, டிஸ்பிளேயில் தெரியாதுல்ல, அதனால் அங்கே வச்சுருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேனல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி பூந்தோட்டம் எடுத்துகிட்டு போகிறேன். பூந்தோட்டத்தில் வந்து ஒரு ஈவெண்ட் சம்திங் மேரேஜ்னு நினைக்கிறேன். அங்கே போய் நாளைக்கு அதை ப்ராப்பராக கொடுத்துட்டு ட்ரெஸ்டி பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பேனலை அதாவது 10வது குறைக்கு நாங்கள் வந்து பேனலை வந்து கும்பகோணத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம நன்னிதம் மிஸ்டர் டெல்டா கிரேஷனுடைய எல்இடி பேனல் தாங்க. வண்டியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டியில் அவ்வளோ ஜாமான் வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம பாக்ஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ வைக்கலாம். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.